பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகரை காலையில் நேரம் ஒரு 5 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ள அந்த அரச மரத்துலேருந்து ஒரு விண்காந்த அலை ஒரு சக்தி இருக்கிறனால நீங்கள் 7 முறை நீங்கள் சுற்றி வரலாம். அரச மரத்தை 7 முறை நீங்கள் சுற்றலாம். விநாயகருக்கு கற்பூரம் தேங்காய் பழமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். ஆனால் அதே இரவு 7 மணிக்கு அரச மரத்தையும் சுத்தவே கூடாது. ஏன் அப்படின்னா, காலையில் இருக்கக்கூடிய சக்தி சாயந்தரம் அதுக்கிட்ட இருக்காது. அதுக்கிட்ட சயின்டிஃபிக்காக 7 மணிக்கு மேலே நாம் அங்கே போய் அந்த அரச மரத்தை சுற்றினா நம்மளோட ஞாபக சக்தி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் சாயந்தர நேரம் 7 மணிக்கு மேலே அரச மரத்தை சுற்றாதீங்க. அதே காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள அரச மரத்தை சுற்றுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொன்னால் அந்த கர்ப்பப்பையிலிருந்து விகத்தமாகி அந்த குழந்தை உருவாகணும்னு சொன்னால் அந்த அரச மர காற்று இந்த உடம்புல பட்டாலே அன்னையோட அந்த உடம்புல இருக்கக்கூடிய கருவறை தோஷம் நிவர்த்தியாகும். அது விஞ்ஞான ரீதியாக உண்மை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக காலையில் நேரம் தான் அரச மர காற்று வாங்கணும். விநாயகரை அரச மரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரை காலையில் தான் சுற்றணும். இதே சாயந்தரம் அரச மரத்தோடு இருக்கிற விநாயகரை 7 மணிக்கு மேலே சுற்றக்கூடாது. இருக்கிற ஞாபக சக்திகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் அதை செய்யாமல் இருப்பது ரொம்ப மிக 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 நல்லது. அப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பரிகாரங்கள் எல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சின்ன விஷயந்தான், பாருங்கள் அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அரச மரம் அரசனுடைய மரம். அரசு அரசன். நீங்கள் அரசாங்கத்துக்கும் அரசுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ஆனால் கணக்கெல்லாம் ஒன்று தான். அரசாங்க வேலை ப்ரமோஷன் கிடைக்காமல் இருக்கிறவங்க, அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி வச்சுக்கிறவங்க எல்லாருமே அரச மரத்தை தினம் தினம் காலையில் 7 முறை சுற்றி 48 நாள் சுற்றி பூஜை பண்ணி சாமி கும்பிட்றவங்களுக்கு அரசாங்க வேலை கட்டாயம் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள விஷயந்தான். இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு வந்துடுவீங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.